கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி அற்புதமான வெற்றி, பல வருஷ பகையை தீர்த்துக்கிட்டாங்க. கிரவுண்ட்ல நடந்த சில சம்பவங்கள் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமா சென்னையை பீட் பண்ணது ஆர்சிபிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அட் த சேம் டைம் சிஎஸ்கேமும் அவ்வளோ வருத்தப்பட மாட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 17 வருஷத்துக்கு அப்புறம் தோத்துருக்காங்க. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த தடவை டைட்டில் அடிக்கணும்னா பல வேலைப்பாடுகள் பார்க்க வேண்டியது இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் கண்டிப்பா அவங்களுடைய ஹோல் டீமையே மாற்றி அமைக்கணும். அது நான் என்ன ஏது அப்படிங்கிறத அடுத்த விஷயத்தில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபைட் இருந்ததுங்க. ஜிதேஷ் சர்மா தோசை, இட்லி, சாம்பார், சட்னி அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரோல் பண்ணியிருந்தாரு. ஸோ ஆஸ் அ தமிழ்நாட்டிலிருந்து ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய பேருக்கு அது வந்துட்டு கடுப்பாக இருந்தது. அந்த ட்ரெண்டிங் சாங்கெல்லாம் வந்தப்போ வந்துட்டு நம்ம அதிகமாக பேசியிருந்தோம். ஸோ நிறைய பேர் ஜிதேஷ் சர்மாவும் ஆர்சிபி ஃபேன்ஸே அப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. அட் த சேம் டைம் அங்கிருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயங்களாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ சிஎஸ்கே ஸ்டேடியத்தில் அந்த லாலிபப்புடைய அந்த விஷயங்களெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஆர்சிபியை ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு மேசிவான ஒரு வெற்றி அப்படிங்கிறத சொல்லியாகணும். ஸோ பொதுவாக போன வருஷம் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்துட்டு அபியூஸ் பண்ணதை நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு முந்தின வருஷம் வந்துட்டு சிஎஸ்கே பண்ணதை பார்த்தோம். சிஎஸ்கே ஆர்சிபின்னு ஒவ்வொரு தடவையும் இது சண்டையாகவே போயிட்டு இருக்கு. ஸோ எனிவே என்ன இருந்தாலுமே ஸோ இந்த ஃபேன் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் தான். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு எச்சா ட்ரோல் பண்ணிட்டு ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸ்டேடியத்துக்கு வெளியில் சண்டை போட்டு இது எல்லாமே எதுவுமே சரியில்லைங்க. ஸோ அதுதான் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருந்த விஷயம். சரி, ஓகே, இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆர்சிபியோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போமா? இந்த சீசன் கோப்பை அடிக்கிறாங்களோ இல்லையோ மிகப்பெரிய லெவலில் ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா மிகப்பெரிய லெவலில் அவங்களுடைய அந்த டேட்டா ஒர்க் அப்படிங்கிறது ஒர்க் ஆகிருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் டிகே பக்கா ஸ்கெட்சுங்க, யாரை எங்கெங்கே எடுக்கணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தான் நான் ஒரு ஸ்டாட்ஸை வந்துட்டு பார்த்தேன். அதாவது இந்த ஒரு முதல் ஒரு 2 ஓவர் 4 ஓவரில் அதிக ரன் அடிச்சவங்களோட லிஸ்ட்டில் ஃபில் சால்ட் இருந்திருக்காருங்க. பாஸ்ட் இயர்ஸ்லேருந்து ஃபில் சால்ட் இருந்திருக்காரு. நம்பர் 1 யார் அப்படிங்கிறது ஞாபகம் இல்லை. ஆனால் நம்பர் 2 ஃபில் சால்ட்டுடைய அந்த ஒரு பிக்சர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தேன். இது எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் லியாம் லிவிங்ஸ்டனை 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று, அவர் பேட்ஸ்மேனாக ரன் அடிச்சா நமக்கு பெனிஃபிட் தான். ஒரு 10 பால் பிடிச்சி ஒரு 25-30 ரன் அடிச்சா ஒரு பெனிஃபிட் தான். அட் த சேம் டைம் இல்லை அப்படின்னா அவருடைய பவுலிங் செம்மையாக இருந்திருக்கு, எக்கானமிக்கலாக இருந்திருக்கு. அது நம்பர் 2ங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரே கல்ல 2 மாங்கா. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய டீம் காம்பினேஷன் இந்த தடவை பக்காவாக செட் ஆயிருக்கு. புவி வந்ததுக்கப்புறம் இன்னுமே சூப்பராக இருக்குன்னு சொன்னோம். புவியை பொறுத்த வரைக்கும் பாலை திருப்பினார், நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஸோ இன்னும் பழைய புவி, இன்னும் பிரைம் புவியை நம்மளால பார்க்க முடியல அப்படின்னா கூட இன்னும் 2 மேட்ச் 3 மேட்ச் போகுது. 2 வாரம் 3 வாரம் நல்லா ரெஸ்ட் எடுத்து விளாட்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேற லெவலில் பிக்கப் ஆயிருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஹேசலுட்டு, புவி, எஸ் தயால் 3 பேர் கண்ணமாக இருக்காங்க. பேட்டிங் யூனிட் குர்னால் பாண்டியா வரைக்கும் இருக்கு. பெஸ்ட் டீமுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 14 மேட்ச்ல கண்டிப்பாக 9 இல்லை 10 வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். இந்த தடவை அந்த பிளே ஆஃப் கனவு அப்படிங்கிறது மறுபடியும் வரும். கோப்பையாக வின் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் 2வது விஷயம். அதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ இனிவே சேப்பாக்கில் ஒரு மெமரபிளான ஒரு வெற்றியை கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிச்சிருக்காங்க. டாமினேட் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 சைட்லையுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரெஷர் கொடுத்து வின் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம பார்த்தாக்கணும். அண்ட் ரஜத் பட்டிதருடைய எரா அப்படிங்கிறது வேற லெவலில் தொடங்கியிருக்கு. கேப்டன்சி மூவ் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ தோனி வந்த உடனே அந்த ஃபீல்ட் செட்டப் ஆகட்டும், அட் த சேம் டைம் பவுலிங் ரொட்டேஷன் ஆகட்டும். ஸோ இந்த பவர் பிளேக்குள்ளேயே அந்த புவி கையில் பால் கொடுக்கணும், ஹேசலுட் கையில் வந்துட்டு எப்படியோ அந்த 4 ஓவர் 2 பேர்கிட்ட இருந்து வந்துடணும். அண்ட் ஸ்பின்னர்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயமாகட்டும், விராட் கோலியோட பேசி அந்த ஃபீல்ட் செட்டப் எப்படி வைக்கிறதுங்கிறதாகட்டும், இது எல்லாமே அவர்கிட்ட பர்ஃபெக்டாக இருக்குது. இது எல்லாமே நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஸோ ஓவராலாக ஒரு குட் சைன். ஆர்சிபி பற்றி நம்ம இவ்வளோ வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஒரு சான்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம அந்த டைட்டில் அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்க வேண்டாம். விராட் கோலி சொன்ன மாதிரி அந்த ஈசாலா கப்பு அதெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். ஸோ குட் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஹோப் பார்க்கலாம். பொறுத்திருந்த பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நம்ம பழைய சிஎஸ்கேங்க. ஸோ அவங்க எப்போ கம்பேக் கொடுப்பாங்க சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஏகப்பட்ட விஷயத்தை மாற்றி அமைக்கணும். பேட்டிங் ஆர்டர் ஃபுல்லாக மாற்றணும். கான்வே இல்லாமல் என்ன தைரியத்தில் வந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியல. அதுவும் கிட்டத்தட்ட 200 சேஸ்லலாம் அவர் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய டீமை மாற்றி அமைக்கணும். ஸோ அவங்கள பற்றின வீடியோவும் நமக்கு நிறையா வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபியை பற்றியும் இன்னும் நிறைய பேசலாம். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட நினைச்சிருங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி லைக் போடுங்க. வீடியோ பார்த்தா மட்டும் பத்தாது, 1K லைக் இந்த வீடியோக்கு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டாடா பை, see you. சீக்கிரமாக மீட் பண்ணுறேன்.